நேம் வந்து ஆண்டனி. நான் இங்கே நெதர்லாண்ட்ஸில் என்னுடைய ஃபேமிலியோட 2 கிட்ஸோட லிவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு அஃபிஷியல் விசிட்டுக்காக இங்கே இந்தியாவுக்கு வந்தேன். வந்துட்டு நான் இன்றைக்கி போயிருக்கணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து என்னுடைய ஃபேமிலியை பார்க்க போகிறேன். போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது மாதிரி நியூஸ் இது மாதிரி இந்த மிடில் ஈஸ்ட்டில் நடக்கிற ப்ராப்ளம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த எமிரேட்ஸில் தான் ஃப்ளை பண்ண வேண்டியது. துபாய் வழியாக போய் ஆம்ஸ்டர்டாம் போகிறது. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனே கொடுக்காம கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எந்த ஒரு மெசேஜுமே வரல எனக்கு. ஸோ நான் இங்கே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு அப்புறமா தான் தெரியுது ஃப்ளைட்டு கேன்சல்ன்ட்டு. அவங்கக்கிட்ட கேட்டாலும் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கே என்ன நடக்குதுன்னு தெரில, இது மாதிரி நீங்களே தான் போய் ரீபுக் பண்ணிக்கணும், நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரில அப்படின்றாங்க. நாங்கள் வந்து ஆஸ் எ பேசஞ்சர் அவங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கே என்னென்னு தெரிலன்னு குழப்பி போயிருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கே என்ன பண்ணுன்னு தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதான் இது மாதிரி எதனா ஒரு பாசிபிலிட்டி இருக்கா, வேறு எதனா ஒரு வழியாக போகலாமா அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ உங்களுக்கு என்ன டிக்கெட் மாற்றி கொடுத்தாங்களா இல்லையா, என்ன சொல்லியிருக்காங்களே, தங்கறதுக்கு ஏதாவது ஏற்பாடுகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க? அவங்க பார்த்தீங்கன்னா ஈவன் இப்போது இன்கேஸ் நான் வந்து சம்டைம் இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். துபாய் வழியாவோ அல்லது எஸ்பெஷலி ஃப்ராங்க்ஃபர்ட் வழியாக லுஃப்தான்ஸா வழியாக வரும்போது அவங்க வந்து ஃபுல்லாக எண்ட் டு எண்ட் டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு ஹோட்டல் இது பண்ணி, அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஃப்ளைட்டு ரீபுக் பண்ணி, அந்த வெயிட் பண்ணுற டைம் வரைக்கும் ரிஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்து எல்லாமே இது பண்ணாங்க. ஸோ இங்கே எப்படி இருக்குன்னா, ஈவன் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே வெளியே ஸ்டாப் பண்ணி உங்கள் ஃப்ளைட்டு கேன்சல்டு, நீங்கள் உள்ளே வரவே அலௌடு இல்லை அப்படின்ட்டு. இப்போ எப்படி இருக்குன்னா, இது நானாச்சும் பரவாயில்ல, என்னுடைய ஃபேமிலி பிரதர்லாம் இங்கே இருக்கான், அதனால் ஈஸி. இப்போ நிறைய பேர் மற்ற ட்ராவலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வேறு எங்கேயோ இருந்து வராங்க. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க போய் ஹோட்டல் அவங்களே புக் பண்ண முடியாது, எல்லா காஸ்ட்டு. இது வந்து ஏர்லைன் டேக்கர் பண்ணணும், அதை அவங்க பண்ணாமல் அப்படியே ஜஸ்ட்டு சொல்லிடுறாங்க, இட்ஸ் கேன்சல்டு, எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்றாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ என்னென்னா இப்போ எப்படி இருக்கிறோன்னா, இப்போ வந்தாச்சு, இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எதனா ஒரு வழி தெரிஞ்சுட்டு போனால் நல்லாயிருக்கும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இது வரைக்கும் இன்னும் தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு எதுவும் அடுத்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு எந்த ஆப்ஷன் எதுவுமே தரல? ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியலன்றாங்க. என்ன எப்போ வந்து அடுத்த ஃப்ளைட் அவைலபிளாக இருக்குன்னு தெரிலன்றாங்க. அது நீங்களே டைரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க, நீங்களே ரீபுக் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. ஸோ கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிளாக இல்லாமல் எல்லாத்தையும் நம்மக்கிட்டே திருப்பி விட்றாங்க. ஸோ கொஞ்சம் கூட ஹெல்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. பேர் ஆண்டனிங்க. எங்கேருந்து வரீங்க? சென்னை மாதவரம். ஆக்சுவலாக நெதர்லாண்ட்ஸில் லீவ் பண்ணுறேன் ஃபேமிலியோட.